ஒரு மனிதனை சந்தேகம் என்ற கொடிய நோய் ஆட்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சிதறிப்போகும் என்பதை மையமாக கொண்டு உருவாயிருக்கும் திரைப்படம்தான் ராவ் பகதூர். இன்று நல்ல சினிமாக்களை நேசிக்கும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விமர்சனத்தில் நாங்கள் பார்க்க இருக்கும் திரைப்படம் ராவ் பகதூர். வெறுமனே என்டர்டைன்மெண்ட்டுக்காக படம் பார்ப்பவர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் வித்தியாசமான திரைக்கதைகளையும் மெதுவாக நகரும் சினிமாக்களையும் ரசிப்பவர்களுக்கு முதற்பாதி கொஞ்சம் பொறுமையை சோதித்தாலும் இரண்டாம் பாதி நிச்சயமாக ஒரு திருப்தியை அளிக்கும். 1991 ஆண்டின் கால பின்னணியில் ஒரு ராஜ பரம்பரையினரின் குடும்பத்தை மையமாக கொண்டே திரைக்கதை நகர்கின்றது. அதற்கேற்பவே ஆர்ட் டிபார்ட்மெண்டின் உழைப்பு ஒவ்வொரு காட்சிகளிலும் தெரிகின்றது. தனித்துவமான சினிமா என்பதால் அதன் முக்கிய அம்சங்களான ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு இரண்டிலும் தனித்துவம் காட்டுகின்றது. குறிப்பாக பின்னணி இசை அந்த காலத்துக்கும் அந்த ராஜ பரம்பரையின் உலகத்துக்கும் நம்மை அழைத்து செல்வது கூடுதல் சிறப்பு. நடிகர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களே. அனைவரும் தங்களுடைய பங்கை சிறப்பாகவே செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக படத்தின் நாயகனான சத்யதேவ் ராவ் பகதூர் கதாபாத்திரத்தில் உடல் மொழி மற்றும் உணர்வுகளால் முழுமையாக நம்மை கவர்கின்றார். இவரோடு தீபா தோமஸ், ஆச்சாரியார் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த விகாஸ் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பான நடிப்பையே வழங்கியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட காஸ்டியூம் மற்றும் மேக்கப்பிலும் மிகுந்த நேர்த்தி தெரிகின்றது. இயக்குனர் மகா மிகவும் ஆழமான மற்றும் வித்தியாசமான திரைக்கதையின் மூலம் ஒரு தனித்துவமான புதிய சினிமா அனுபவத்தை வழங்கியிருக்கின்றார். மொத்தத்தில் இந்த ராவ் பகதூர் ரோஹித் சர்மாவின் ஓடிஐ இன்னிங்ஸ் மாதிரி. முதற்பாதி மெதுவாக தொடங்கினாலும் இரண்டாம் பாதி அதிரடியாக வேகமெடுத்து சிறப்பாக முடிவடைகின்றது.